எல்லோருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க. நம்ம ஷாப்பில் சிவராத்திரியின் முன்னிட்டு சிவனுடைய கலெக்ஷனை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிலைகள் எல்லாமே மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியலால் செய்யப்பட்டது தான். அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிலைகள் 6 இன்ச்சஸ்லேருந்து ஆரம்பித்து 1.5 ஃபீட் வரைக்கும் அழகாக நேர்த்தியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிலைகளுடைய அளவுகளும் அதனுடைய விலைகளும் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம அவங்களுடைய அழகான ரூபத்தை இந்த மாதிரி சிலை வடிவத்தில் பார்க்குறோம், எப்படி தெய்வ கடாட்சம் நிறைந்த சிலைகளை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்தால் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அழகான சிலைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா சிலைகளுமே ரேட்ஸோடவே பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சிலைகள் எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாகவே சிவனை தனியாக வச்சு வழிபடுறதை விட ரொம்பவே அழகாக இந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்க மாதிரி வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மனைவியும் தன்னுடைய 2 குழந்தைகளோடு சேர்ந்து ரொம்பவே அழகாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிவபெருமான் அமர்ந்திருப்பார். கல்வி, செல்வம், ஞானம், அறிவு இது எல்லாமே சிறந்து விளங்குறதுக்கு சிவ வழிபாடு அப்படிங்கிறது மகத்துவமான ஒன்றாக இந்த நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருக்குது. அந்த பழக்கத்தில் நம்மளுடைய சிலைகளை எவ்வளோ அழகாக நம்மளுடைய கைவினையாளர்கள் செய்திருக்காங்க பாருங்கள். இந்த சிலை ஒரு 6 இன்ச்சஸில் மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ஒரு உடன் ஃபினிஷில் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய விலை 650 ரூபாய், 650 ருபீஸ் மட்டும்தாங்க. இதே மாதிரி அழகாக அடுத்த சைஸ் சிலையை பார்க்குறீங்க. ஒரு 9 இன்ச்சஸ் உயரத்தில் நல்ல தீர்க்கமான முகத்தோட சிவபெருமான் தன்னுடைய மனைவி பார்வதியோடவும் குழந்தைகளான விநாயகர் முருகரோடவும் நமக்கு காட்சி தராரு. இந்த சிலையோட ரேட்டு 950 ருபீஸ். இந்த 2 சிலையுமே பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃபைபர் தான். சிங்கிள் கலர்னு சொல்லக்கூடிய அந்த உடன் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சிலைகள் மட்டும் இல்லாமல் அழகாக மல்டி கலரில் செய்யப்பட்ட சிலைகளுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த சிலைகள் எல்லாமே கையால் ரொம்பவே அழகாக நேர்த்தியாக தனித்தனியாக கலர் பிரித்து அடிச்சிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக தெரியுது பாருங்கள். பீகாக் முருகர் தன்னுடைய கையில் வேலையோடு இருக்கார். சிவபெருமான் கையில் சூலத்தோடு அமர்ந்திருக்காரு. ஒரு கையை பார்வதி தேவியினுடைய தோள் மேலே போட்டுட்டு தன்னுடைய கையில் உடுக்கையை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த சிலை. இந்த சிலையில் கீழே சிவனுடைய ஒரு பாதுகை இருக்குது. அவர் இன்னொரு பாதுகையை தன்னுடைய காலிலேயே போட்டிருக்காரு. விநாயகருக்கு உகந்த அழகான மூஞ்சூரோடு அமர்ந்திருக்காங்க. இந்த மாதிரியே அழகாக ஒரு பெரிய சிலையுமே இருக்குங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 11 இன்ச்சஸ் டு 11.5 இன்ச்சஸ் உயரம் இருக்குது. இந்த சிலை ஃபுல்லாக அப்படி பளிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் கோல்டன் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. பார்வதியும் சிவனும் எப்படி அழகாக தாங்கி பிடிச்சிட்டு அழகாக அமர்ந்திருக்காங்க பாருங்கள் ஜோடியாக. அவங்களுக்கு கீழே அழகான ஒரு லிங்க ரூபத்தோடவும் நமக்கு காட்சி தராரு. லிங்கத்தோடு சேர்ந்து விநாயகர் முருகரோடு சேர்ந்துருக்காங்க. இதில் இருக்க முருகருடைய சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக அழகான வடிவத்தில் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையோட ரேட்டு 3950 ருபீஸ் வரும். இந்த மாதிரி கலர்ஸ் கூட வேண்டாம், ஃபுல்லாகவே எங்களுக்கு மார்பிளில் செய்த மாதிரியே வேணும் அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சிலையுமே கரெக்டாக ஒரு 11 to 11.5 இன்ச்சஸ் உயரத்தில் தான் இருக்கும். அழகான முகங்கள், நல்ல கண் அமைப்புகள்லாம் அழகாக வரைஞ்சி அப்படியே தத்ரூபமாக நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த சிலைகள் எல்லாமே செய்திருக்காங்க. இந்த முகத்தினுடைய லட்சணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு அமைதியையும் இந்த வழிபாட்டுக்கு உண்டான அந்த மனசோட சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சிலைகளாக இந்த சிலைகளை நம்ம அழகாக வடிவமைச்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்திய கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மளோட அலங்கார் ஷாப்பில் நிறையவே இருந்தாலும் சிவராத்திரியினுடைய சிறப்பாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பதிவில் சிவனுடைய ஸ்டாச்சூஸை நிறைய கலெக்ஷனாக உங்கள் கூட காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 15 இன்ச்சஸ் உயரத்தில் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு சிவ குடும்பம். அழகாக ஒரு பீடம், அதாவது ஒரு ராக் மாதிரி ஃபினிஷ் பண்ணி அதில் கம்பீரமான தோற்றத்தோட அழகான சிரிச்ச முகத்தோட சிவபெருமான் நமக்கு காட்சி தராரு. தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் சேர்த்து அணைச்சி பிடிச்சிட்டு அழகாக அமர்ந்திருக்காரு. இந்த சிலை ரொம்ப அழகாக நல்ல மல்டி கலரில் ஃப்ளாஷ்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முருகர் குழந்தை ரூபத்தில் அழகாக அம்பாளுடைய மடியில் அமர்ந்திருக்காரு. விநாயகர்
நரசிம்மர் வந்து அழகாக சிவபெருமானுடைய மடியில் அமர்ந்திருக்காரு. இந்த மாதிரியான சிலைகள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அலங்கார் ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாகவும் விசிட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அழகாக உங்களுக்கான தேவைகளையும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய கடைகளில் பிராஸில் செய்யப்பட்ட சிலைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ஷாப்பில் பேப்பர் மெஷில் அப்புறம் மார்பிள் டஸ்ட் ஃபைபர்லன்னு நிறைய கலெக்ஷன் செய்து அந்த பீசஸை நாங்கள் ஷோ பீஸாக வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கலாம். பிராஸ் கலெக்ஷன்ஸ்லுமே ரொம்ப யூனிக்கான லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட ஷாப்புக்கு டைரெக்டாக வாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கான பொருளை இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் கொரியரும் அனுப்பப்படுது. அந்த மாதிரியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம். நன்றி.